ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் எக்ஸல் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபைண்ட் அண்ட் செலக்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷனில் இருக்கிற கோ டு அண்ட் கோ டு ஸ்பெஷல் அப்படின்ற இந்த ஆப்ஷன் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரீப்ளேஸ் ஆப்ஷன் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஸோ கோ டு ஸ்பெஷல் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். இதுக்கு கீபோர்ட் ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா Ctrl+G தான் வந்து கோ டு அப்படின்றதுக்கு இந்த ஷார்ட்கட்டு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெஃபரன்ஸ்க்காக ஒரு 2 டேபிள் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். டேபிள் ஆஃப் டேட்டாஸ் வந்து இப்போ இந்த கோ டு ஆப்ஷன் யூஸ் பண்ணி இப்போ இந்த டேபிள் இருக்குல்ல, இந்த டேபிளில் வந்து நான் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த டேபிள் வந்து எந்த ஷீட்டில் இருக்கோ அந்த ஷீட்டுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இதுதான் வந்து கோ டு. அதாவது இந்த டேபிளாக இருக்கலாம், டேட்டாவாக இருக்கலாம், இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு டேட்டா செட் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இந்த கோ டு ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக அந்த டேட்டா இருக்கிற இடத்துக்கு நீங்கள் போய்க்க முடியும். இப்போ இது கோ டு ஸ்பெஷல் அப்படின்னா என்னென்னா, Ctrl+G வந்து கொடுத்துக்கோங்க, Alt+S கொடுத்தீங்கன்னா கோ டு ஸ்பெஷல் அப்படின்ற ஆப்ஷன் வரும். இதோட கீபோர்ட் ஷார்ட்கட் வந்து நல்லா பாருங்கள், Ctrl+G Alt+S. இப்போ இந்த கோ டு ஸ்பெஷலில் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸு, கான்ஸ்டன்ட்ஸு, ஃபார்முலாஸ், பிளாங்க்கு, கரண்ட் ரீஜன், கரண்ட் அரே அண்ட் ஆப்ஜெக்ட்ஸு, இந்த மாதிரி ரோ டிஃப்ரென்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் என்ன அப்படின்னா கமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. இந்த வீடியோவில் வந்து நம்ம கமெண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்து ஒவ்வொரு ஆப்ஷனாக வந்து நம்ம பார்ப்போம். இப்போ இந்த கமெண்ட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த செல்லில் வந்து கமெண்ட் இருக்குது, இந்த செல்லில் வந்து கமெண்ட் இருக்குது. அது நான் எப்படி வந்து சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சைடில் வந்து கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் மார்க் இருக்குது. இப்போ நான் இங்கே ஹோவர் பண்ணேன் அப்படின்னா இங்கே நான் கொடுத்துருக்க கமெண்ட் எனக்கு தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இங்கே கமெண்ட் இருக்குது. இதே மாதிரி எந்த செல்லில் வந்து கமெண்ட் இருக்கோ அந்த செல்லை மட்டும் நான் தனியாக செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த கோ டு ஸ்பெஷல் வந்து யூஸ் பண்ணலாம். வாங்க இப்போ இந்த 2 கமெண்ட்டையும் நான் வந்து செலக்ட் பண்ணி காமிக்கிறேன். இது சின்ன டேட்டாவில் வந்து நான் சும்மா சாம்பிளுக்காக போட்டிருக்கேன். இதே நீங்கள் உங்கள் டேட்டா ரோ வந்து கிட்டத்தட்ட 1000 ரோ 10,000 ரோ இருக்குது, அதில் நான் வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். அதுக்கு Ctrl+G Alt+S கொடுத்துருங்க. இப்போ இதில் இந்த கமெண்ட்ஸ் அப்படின்ற அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, ஓகே கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எந்தெந்த செல்லில் வந்து கமெண்ட்ஸ் இருக்கோ அந்த செல்லு மட்டும் நமக்கு செலக்ட் ஆயிரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வரக்கூடிய வீடியோஸில் வந்து கோ டு ஸ்பெஷலில் இருக்கிற அடுத்தடுத்த ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.